பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த ஆசீர்வாதமான காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் படிக்கிறேன். ஒரு பகுதியை படிக்கிறேன். ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அப்பல்லோ என்கிற ஒரு போதகனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்பல்லோ என்கிற ஒரு போதகன் இருந்தான். அலெக்சாந்திரிய பட்டணத்திலே பிறந்த சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவன். அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் என்று முந்தின வசனத்திலே படிக்கிறோம். அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன். அவனை பாருங்க. அலெக்சாண்ட்ரியா பட்டணம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கிருந்து நிறைய ஞானிகள், அறிவாளிகள், பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்த சாதுரியவான், இவனை பைபிள் என்னென்ன அழைக்குதுன்னா ஒரு பெரிய சாதுரியவான். சில நேரங்களில் சிலருக்கு வேதாகமத்தை போதிப்பதில் விசேஷ கிருபை இருக்கும். நிறைய பேர் சாதுரியவான்களாக வேதத்தை போதிப்பார்கள். சாதுரியவான் வேதாகமங்களில் வல்லவன். அவன் வேதத்தை போதிக்கிறதிலே வல்லவனாய் இருந்தான். அவ்வளவு தூரம் வேதத்தை அவனுக்கு போதிக்க தெரிந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டிருந்தான். ஒரு பெரிய அளவில் கர்த்தருடைய மார்க்கத்தை குறித்து பேசுவதற்கு அவனுக்கு அறிவு இருந்தது. அவன் உபதேசிக்கப்பட்டிருந்தான். அதாவது அவனுக்கு டீச் பண்ணாங்க. நல்ல டீச்சிங் அவனுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய கற்றுக்கொண்டிருந்தான். ஒரு பெரிய திறமைசாலியாக அவன் இருந்தான். பெரிய அறிவாளியாக, பெரிய புத்தி கூர்மை உள்ள ஒரு புத்திசாலி மனிதனாக அவன் இருந்தான். அப்படிப்பட்ட அவன் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியிலே அனலாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாய். பைபிள் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆவியில் நிறைந்திருங்கள். ஆவியில் நிறைந்து சங்கீதங்களால், கீர்த்தனைகளால், ஞானப்பாட்டுகளால் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியோடு பாடுங்கள். ஆவியில் நிரம்பியிருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் ஆவியில் நிரம்பி இருக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியில் நிரம்பி இருக்கிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி ஆவியிலே அனல் உள்ளவர்கள், அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஆவியில அனல் உள்ளவர்கள், ஸ்தோத்திரம், அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறவர்கள் அல்ல, ஆவியில் அனல் உள்ளவர்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆவியில அனலாய் இருக்கிறீர்களா? உங்கள் ஆவி அனலாய் இருக்கிறதா? உங்கள் ஆவி அபிஷேகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறீர்கள்? உங்கள் ஆவி எந்த அளவிற்கு அந்த அபிஷேகத்தை பெற்ற நிலைமையில் இருக்கிறது? நீங்கள் ஆவியில் அனல் உள்ளவர்களா இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆவியிலே அனல் உள்ளவனா? இந்த மனிதன் எப்படி இருந்தான்? ஆவியில் அனல் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே அனலாயிருப்பது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியில் அனல் உள்ள ஒரு மனுஷன். ஆமென். ஆவியில் அனல் உள்ளவனாய், ஓ ஜீசஸ், ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆவியில் அனலாய் இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணுகிற ஒரு போதகனாக இருந்தான். ஆவியில் அனலாய் இருந்தான். கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதிக்கிற ஒரு போதகனாய் இருந்தான். ஆம் பிரியமானவர்கள், ஆவியில் அனலோடு கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதிக்கிற ஒரு கிருபை. நீங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆவியில் அனலாய் வாழுங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் இருங்கள். எப்பொழுதும் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். எப்பொழுதும் ஆவியில் அனலாயிருங்கள். எப்பொழுதும் ஆவியின் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆவியிலேயே களிகூர்ந்து கொண்டிருங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீர்களா?
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் இருந்தால் உங்களுக்கு விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க ஒரு பெரிய விடுதலை. உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கட்டளை இடுவாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்போலோவை போல ஆவியில் அனல் உள்ளவர்களா எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும். ஆவியின் அனலை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென்.